ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ பைப்லைன் லிசன் பண்ணிக்கிறீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நியூ பைப்லைன். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் சேம் கண்டெக்ஸ்ட்டு இப்போ வந்து காப்பி டேட்டா நேற்று பண்ண அதே தான். ஸோ காப்பி டேட்டாவில் இப்போ வந்து சோர்ஸில் வந்து காப்பி டேட்டாவில் ஃபார்மேட் வந்து இங்கே வந்து பைனரி ஃபார்மேட். ஏன்னா நம்மளோட ஃபார்மேட் வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பிளாக் ஸ்டோரேஜில் பைனரி ஃபார்மேட் எடுத்துக்கணும். லிங்க்டு சர்வீஸ் வந்து அதே தான், நேற்று நம்ம போட்ட அதே மாதிரி தான். அந்த கண்டெய்னர் அண்ட் இந்த கண்டெய்னர் நீங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்புட் கண்டெய்னர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபைலில் வைல்டு கார்டு ஃபைல்டு பாத், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு ஃபைல் பாத் இருக்கும். இப்போ இந்த வைல்ட் கார்டு ஃபைல் பாத்தோட நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் கரெக்டாக அந்த பேட்டர்ன் கொடுக்கணும், இல்லைன்னா தப்பாக வரும். star.csv கரெக்டான பேட்டர்ன் கரெக்டாக கொடுக்கணும். ஸ்டாரு ஆமாம் ஆமாம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், ஃபைலோட பாத்து, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பாத்து மட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா. ஸோ சிங்க்கு இப்போ சிங்கில் வந்து நியூ பைனரி டேட்டா செட் திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவல் போயிட்டு பிளாக் ஸ்டோரேஜ் போயிட்டு கண்டினியூ போயிட்டு பைனரி தான் இங்கேயும். இப்போ இதில் ஃபோல்டர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இது ப்ரொசீஜர் வந்து பண்ண உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியாலஜி நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு அவுட்புட் கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் இன்புட் கண்டெய்னர் ஒன்று, அவுட்புட் கண்டெய்னர் ஒன்று. ஸோ அவுட்புட் கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சொல்லிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இப்போ நம்ம பண்ணியிருக்க ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இதை வேலிடேட் பண்ணிவிட்டு ரன் பண்ண வேண்டியதுதான். பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ வேலிடேஷன் எரர் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் பப்ளிஷ் ஆல். ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்டென்ட் போயிட்டு அந்த பேஜில் உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். இதில் ஒரு சின்ன ப்ராசஸ் அட்வான்டேஜ் வந்து ஒன்று உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி லைக் ரெக்வயர்ட். ஒரு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ delete ஃபைல்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். ஸோ இந்த சோர்ஸ் டேட்டா ஸ்டோரில் இருக்க ஃபைல் எல்லாமே இது வந்து கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி, காப்பி பேஸ்ட் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன். இப்போ நான் வந்து இந்த ஃபைல் எல்லாமே காப்பி பண்ணோன்னே டெலீட் பண்ணிடுறேன் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா இன்புட்டில் இருக்காது, எடுத்து அவுட்புட்டில் மட்டும்தான் இருக்கும் கட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have options to trigger this pipelines. இதுதான் வந்து மேனுவலாக நம்ம பண்ணுற எல்லாமே வந்து ட்ரிகர் நவ், எக்ஸாக்டாக வந்து நம்ம ஒரு ட்ரிகர் நவ் அப்படின்ற ஆப்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஷெட்யூல்டு ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நியூ ஆர் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அது வந்து நான் ஷெட்யூல்டு ட்ரிகர் மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன். ஷெட்யூல்டு ட்ரிகர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, டைம் பேஸ்டு ட்ரிகர்ஸ். இப்போ வந்து இந்த ஃபைலில் டெய்லியுமே கண்டென்ட் வரும், டெய்லியுமே இந்த ஃபைலை வந்து நான் இங்கே ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு மாற்றி வைக்கணும்னா என்ன பண்ணணும், டெலிட் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ஷெட்யூல்டு ட்ரிகர் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் வந்து அந்த ட்ரிகரை ஷெட்யூல் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிகருக்கு நேம் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஷெட்யூல்டு ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல்டு ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதோட டிஸ்கிரிப்ஷன் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. 3 டைப்ஸ் இருக்குது, அதில் ஒரு டைப் தான் வந்து இந்த ஷெட்யூல்டு ட்ரிகர் அப்படின்றது. இது வந்து டைமிங் அண்ட் டேட், ஸ்டார்ட் டேட் என்ன டைமிங்கில் வந்து இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து இந்த டைம் ஜோன் வந்து யூடிசி தான் நமக்கு எப்போவுமே. அண்ட் ரெக்கரன்ஸ் அப்படின்னா எவ்ரி 15 மினிட்ஸ் எனக்கு வேணும். ஸோ இது நீங்கள் எவ்ரி 15 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு
இந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே எத்தனை டைம் வந்து அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணலாம். எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறதை விட ஒரு ஒரு ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ரன் பண்ணி வச்சுருங்க. அது டிஃபால்ட்டாக எவ்ரி 15 மினிட்ஸ் போயிட்டு கண்டென்ட்டை எடுத்துகிட்டே இருக்கும், கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால மெமரி வந்து உங்களுக்கு ஆக்குப்பைடாக இருக்காது. ஒரு ஃபோல்டர் வந்து நியூவாக தான் இருக்கும். ஒரு ஃபோல்டரில் மட்டும் தான் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எண்ட் டேட் வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் ட்ரிகர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிரியேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணாமல் கிரியேஷனில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஓகே இந்த பைப்லைன் ஹேஸ் நோ பேராமீட்டர்ஸ் மேக் ஷியூர் டு பப்ளிஷ் ஃபார் ட்ரிகர்ஸ். ஓகே இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது வந்து பப்ளிஷ் பண்ணால் தான் வந்து அது ட்ரிகர் வந்து ஆகும். ஸோ நான் பப்ளிஷ் ஆல் திரும்பவும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ட்ரிகர் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ட்ரிகர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைனில் இருக்க சர்டன் பேராமீட்டர்ஸ் சேஞ்சஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எனக்கு ட்ரிகர் ஆகிடும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணல, நான் ட்ரிகர் கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அந்த ட்ரிகரை ஸ்டார்ட் பண்ணல. இந்த ட்ரிகரை எந்த இடத்துல நம்ம மேனேஜ் பண்ணலாம், ட்ரிகர்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கே நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மேனேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ட்ரிகர்ஸ் எல்லாமே வியூவாக இருக்கும், ஸ்டாப்டில் இருக்கு. நான் வேணும்னா எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் அதில் எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆஃப் ஏடிஎஃப். ஒரு பைப்லைன் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பைப்லைனை நீங்கள் என்னென்ன பேசிஸில் ட்ரிகர் பண்ணலாம். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குது. ஷெட்யூல்டு ட்ரிகர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் ஈவெண்ட் பேஸ்டு ட்ரிகர்ஸ், இன்னொன்று வந்து டம்ப்ளிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we will see that as well. இப்போ புரிஞ்சுதா கான்செப்ட்? இப்போ நம்ம ஒரு ஃபைல் பைப்லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு CSV ஃபார்மேட் வந்து நீங்கள் ஒரு வந்து 15 மினிட்ஸ் கொண்டு வந்து அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஃபைலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு நெக்ஸ்ட் பர்பஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட மெயினான லாஜிக். புரிஞ்சுதா கான்செப்ட்? ஸோ இதில் வந்து இப்போ இன்னைக்கு 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை, அது வந்து நேற்று பார்த்ததோட ஒரு அடிஷ்னலான அட்வான்டேஜ் தான். அதில் எப்படி ட்ரிகர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ட்ரிகரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாமே ரியலிஸ்டிக்காக நடக்கும். ட்ரிகர்லாம் போட்டு நிறையா வச்சிடாதீங்க, டெலீட் பண்ணிவிடுங்க ட்ரிகரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிகர்ஸ்க்கெல்லாமே வந்து உங்களுக்கு நிறையா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ இப்போ இந்த